வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி திருவிழா கோலாகலம். பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா கோஷத்துடன் பரமபத வாசல் வழியாக அரங்கனை தரிசித்த பக்தர்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 34% உள்ள அகவிலைப்படி 38% உயர்வு. புத்தாண்டு பரிசு என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் அரசு முடிவு. சென்னையில் 6 நாட்களாக நடைபெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ். முதல்வரின் உறுதியை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களின்படியே கடிதம் அனுப்பப்பட்டது என தகவல். தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு அதிமுகதான் காரணம் என சொல்ல முடியாது. கட்சியை வளர்க்க பாஜக பணத்தை கொட்டுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். இனி விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 34%-லிருந்து 38% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற உள்ளதாகவும், அகவிலைப்படி உயர்வால் ஆண்டொன்றுக்கு 2359 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமவேலை சம ஊதியம் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய நிதித்துறை செயலாளர் தலைமையில் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட குழு உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்து கோரிக்கை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களின்படியே அதிமுக அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பியதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து விளக்கம் அளிக்க அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருந்தது. அதில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்தது. ஆனால் குறிப்பிட்ட பதவிகளில் யாரும் இல்லை என குறிப்பிட்டு கடிதத்தை பெற மறுத்து திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். அதில் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களின்படியே அதிமுக அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு பன்னீர்செல்வத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்ட பின் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படலாம் என்று OPS ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அண்ணன் OPS அவர்கள்தான் என்பதை மிக தெளிவாக இன்றைய தினம் சத்யபிரதா சாஹூ அதை விட்னஸ் பண்ணி சொல்லிட்டார். இதுதான் உண்மை. அப்புறம் எதுக்கு எங்கேயும் அலையிறானுங்கன்னு தெரியல. அந்த லெட்டர் மேல வேற கோவம். நல்ல காலம் அந்த லெட்டரை கொளுத்தாம விட்டானுங்க. அது அப்படி திரும்பி போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சட்ட மேதைகள் பார்த்தீங்கன்னா அது பதில் சொல்ல வேண்டியதானே சார், லெட்டரை வாங்கு அப்படின்ட்டு. யாராவது காதலிக்கு லெட்டர் எழுதினா கூட நான் உன்னை காதலிக்கலன்னு திருப்பி எழுதிடலாம். இந்த அடிக்க போவான் பாருங்க கோவமா, அது மாதிரி இருக்கு இது மாதிரி வேலைகள் எல்லாம். போதை மருந்து கடத்தல் கும்பல் தலைவன் முகமது இம்ரானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முகமது இம்ரான் தனது கூட்டாளிகளுடன் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்குள் ஊடுருவியிருப்பதாக கூறப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பை மீறி முகமது இம்ரான் தமிழகத்தில் நுழைந்தது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி ராமதாஸ், முகமது இம்ரானை உடனடியாக கைது செய்து நாடு கடத்த வேண்டும் என கூறியிருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தொண்டர்களை சந்தித்தார். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களை நோக்கி விஜயகாந்த் கைகளை உயர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது அங்கு குவிந்திருந்த ஏராளமான தொண்டர்கள் உற்சாக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் தேமுதிக அலுவலகம் முழுவதும் தொண்டர்களின் ஆரவாரத்தால் அதிர்ந்தது.
சென்னை போயஸ் தோட்டத்தில் தனது இல்லம் முன்பு குவிந்திருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டையொட்டி நடிகர் ரஜினிகாந்தை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் போயஸ் கார்டனில் குவிந்தனர். அப்போது பட்டு வேட்டி சட்டையுடன் வந்த நடிகர் ரஜினி தனது ரசிகர்களை நோக்கி கையசைத்தபடி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனால் அங்கிருந்த ரசிகர்கள் நடிகர் ரஜினியை பார்த்து பரவசம் அடைந்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் கோபாலபுரம் சென்ற அவர் தனது தாயார் தயாளு அம்மாளிடம் வாழ்த்து பெற்றார். அப்போது அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவவேலு, KN நேரு, சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ககன்யான் திட்டத்தின் முதற்கட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும் என விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ககன்யான் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட்டுக்கு முன்னால் அது மூன்றடுக்கு திட்டமாக பண்ணினது. அதனுடைய மூன்றடுக்கத்தினுடைய முதல் அடுக்காக இப்போ சமீபத்தில் அமெரிக்கா நிலவுக்கு அனுப்புனாங்க இல்லையா, ஆளில்லாக்கள்லாம் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சிட்டு அது எப்படி சரியாக வருதான்னு பார்க்குற மாதிரி. நாளைக்கு மனிதன் அனுப்புனாங்கன்னா மனிதன் உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறக்காக அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம முதல்லையே சொன்னது. அதனுடைய முதல் கட்டம் அநேகமாக இந்த வருடத்தில் அந்த முதல் கட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் சரியாக இருக்குது. அப்புறம் 2 கட்டமாக போகும். அப்புறம் தான் 3வது கட்டத்தில் தான் மனிதர்கள் இந்தியாவிலிருந்து, இந்திய மண்ணிலிருந்து மனிதர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கும். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் அதிகரித்து வரலாறு காணாத அளவாக ₹5.55 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முட்டையின் நுகர்வு அதிகரித்துள்ளதே விலை உயர்வுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த வரலாறு காணாத விலை உயர்வு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கார்த்திக் சிதம்பரம் கிராமங்களுக்கு வருவதில்லை என்றும் யாருடைய பெயரும் அவருக்கு தெரிவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கார்த்தி சிதம்பரத்திற்கு பக்குவம் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி, சென்னை திருவல்லிக்கேணி, திருச்சி ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கோஷ்டியூர், அரியக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இரவு முழுவதும் கண் விழித்து விரதமிருந்து வழிபாட்டில் ஈடுபட்ட பக்தர்கள் பரமபத வாசல் வழியாக சென்று பெருமாளை வழிபட்டனர். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தற்போதைய நிலவரப்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரையிலான ஆன்லைன் டிக்கெட் விற்பனையில் இதுவரை 12,42,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தது தெரியவந்திருக்கிறது. இதன்படி வெறும் 4 லட்சம் டிக்கெட்டுகளே எஞ்சியுள்ளன. இதனால் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்க 1 மணி நேரத்திற்கு சராசரியாக 4,500 பேர் 18ஆம் படி ஏற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பாலாபிஷேகம் மட்டுமின்றி திரவிய பொடி, மஞ்சள், தயிர், சந்தனம், இளநீர், அரிசி மாவு, எலுமிச்சப்பழச்சாறு கொண்டும் பெருவுடையாருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனை கண்ணார கண்டு பக்தர்கள் தரிசித்தனர். ஒசூரில் புத்தாண்டை முன்னிட்டு ஆஞ்சநேயர் மீது கடலைக்காய் வீசும் வினோத வழிபாடு நடைபெற்றது. அங்குள்ள ராஜகணபதி நகர் பகுதியில் உள்ள வரசித்தி ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்தன்று கடலைக்காய் திருவிழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட கடலைக்காய் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் மீது கடலைக்காய் வீசினர். இதனைத் தொடர்ந்து குவியலாக வைக்கப்பட்ட கடலைக்காய்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. கரூர் பசுபதீஸ்வரர் ஐயப்பா ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட 5 தேங்காய்களை ₹1,25,000 பக்தர்கள் ஏலம் எடுத்தனர். இந்த ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு படைக்கப்பட்ட தேங்காய்களை ஏலம் விடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் ஒரு தேங்காய் ₹32,000, ஒரு தேங்காய் ₹25,000 என மொத்தம் 5 தேங்காய்களை ₹1,25,000 பக்தர்கள் ஏலம் எடுத்தனர். கோவில் நகைகளின் தொன்மை குறித்து தமிழக அரசு தெரிவிக்காதது ஏன் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன்மாணிக்கவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கேள்வியை எழுப்பினார்.
புத்தாண்டு இரவில் விதிமுறைகளை மீறியதாக 932 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 360 வழக்குகள் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக பதிவு செய்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், அச்சுறுத்தல் தரும் வகையில் வாகனம் ஓட்டுதல், 3 பேர் அமர்ந்து வாகனம் ஓட்டுதல், உரிய ஆவணங்களின்றி வாகனம் ஓட்டுதல் என போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக 572 வழக்குகள் போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசாரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 45 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உளவுத்துறை ஐஜியாக பணியாற்றி வந்த ஈஸ்வரமூர்த்தி தமிழ்நாடு போலீஸ் அகாடமி ADGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இதேபோல காவலர் பயிற்சி பள்ளியின் ஐஜியாக இருந்த அருண் குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் ADGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். CBI-யில் ஐஜியாக பணியாற்றி வரும் வித்யா ஜெயந்த் குல்கர்னி அதே துறையில் ADGP-யாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல SP-களாக பணியாற்றி வந்த 16 IPS அதிகாரிகளுக்கு DIG-யாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் GST மூலம் 1,49,507 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இதில் மத்திய GST-யாக 26,811 கோடி ரூபாயும், மாநில GST-யாக 33,357 கோடி ரூபாயும், ஒருங்கிணைந்த GST-யாக 78,434 கோடி ரூபாயும், செஸ் வரி மூலம் 11,005 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான GST வருவாய் கடந்த ஆண்டு இதே மாத GST வருவாயை விட 15% அதிகமாக வசூலாகியுள்ளது. டெல்லியில் கடந்த 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2022ஆம் ஆண்டு காற்றின் தரம் நல்ல நிலையில் இருந்ததாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2022ஆம் ஆண்டில் டெல்லி மக்கள் அதிக நேரம் நல்ல காற்றை சுவாசித்துள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதால் காற்றின் தரம் மேம்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் கொல்லப்பட்டனர். காபூல் ராணுவ விமான நிலைய நுழைவு வாயிலில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இதில் 10 பேர் உயிரிழந்ததாக தலிபான் அரசு அறிவித்துள்ளது. மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்பிற்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனில் செயல்பட்டு வந்த ட்ரோன் தயாரிப்பு மையத்தை தகர்த்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. புத்தாண்டு தினத்தில் யுக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் தீவிர தாக்குதல் நடத்தியது. ஒரே நாளில் 31 ஏவுகணை தாக்குதல்களும் 12 விமான தாக்குதல்களும் யுக்ரைன் மீது நடத்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த போரில் யுக்ரைன் நடத்தும் ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் யுக்ரைன் நாட்டில் உள்ள ட்ரோன் தயாரிப்பு மையத்தை அழித்துவிட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஹாங்காங் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து வரும் சர்வதேச பயணிகளுக்கு RT-PCR பரிசோதனை கட்டாயம் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் சீனாவிலிருந்து வரும் பயணிகளுக்கு வரும் 5ஆம் தேதி முதல் கொரோனா இல்லா சான்றிதழ் கட்டாயம் என கனடா அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு 20 வீரர்கள் கொண்ட அணி தயார் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை தோல்வி எதிரொலியாக இந்திய அணியின் செயல்பாடு தொடர்பான BCCI ஆய்வுக் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்காக 20 பேர் கொண்ட அணியை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 20 பேரை வைத்தே அடுத்த 7 மாதங்களுக்கு அணியை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வைகுண்ட ஏகாதசி திருவிழா கோலாகலம். பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா கோஷத்துடன் பரமபத வாசல் வழியாக அரங்கனை தரிசித்த பக்தர்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 34% உள்ள அகவிலைப்படி 38% உயர்வு. புத்தாண்டு பரிசு என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் அரசு முடிவு. சென்னையில் 6 நாட்களாக நடைபெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ். முதல்வரின் உறுதியை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களின்படியே கடிதம் அனுப்பப்பட்டது என தகவல். தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு அதிமுகதான் காரணம் என சொல்ல முடியாது. கட்சியை வளர்க்க பாஜக பணத்தை கொட்டுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம்.
இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.